ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 8. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு நல்ல வார்த்தை, சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக நீங்கள் காத்திருந்த சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் கதவு தட்டப்போகிறது. சீக்கிரத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசினார். சீக்கிரமாக சில விஷயங்கள் நடக்க போகுது. அது எவ்வளோ சீக்கிரம் இல்லை என்னைக்கு அது தெரியல. பட் சீக்கிரத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாட்களில் அது நடக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. சீக்கிரத்தில்னு அப்பா சொல்லி நம்மளை அப்படியே பூஸ்டப் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்கணும். சில நேரங்களில் சோர்வுகள் வரும், ஆனாலும் அதை உதறி தள்ளிட்டு எழும்பணும். இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்குறோம், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்ல, விடியற் காலத்தில் அந்த இரவு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இதே மாதிரி தான் இருளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை, இருளாக இருக்கிற உங்கள் சிச்சுவேஷன். இரவு என்பது ஒரு நீண்ட நேரமாக இருக்கிறதுல, நைட்டு ஒரு 6லேருந்து இருட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு 5:30 அது வரைக்கும் ஒரு இருட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு நீண்ட நாள் உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் ஒரு வெளிச்சம் எழும்பும் பாரு. அந்த வெளிச்சம் எழும்பும்போது அந்த இருள் அந்த இடத்துல இல்லாமே போயிடும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வடித்த கண்ணீர், புலம்பின புலம்பல்கள் இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்டதான ஒரு மேன்மை, அப்படிப்பட்டதான ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது, துளிர்விட போகிறது. A new blessing is going to start. புதியதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆரம்பம், ஒரு துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எனக்கு தான் ஏன் அப்பா ஏன் கூட பேசுகிறாங்கன்னு வார்த்தை வரும்போது, எனக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்காம, இந்த மாதத்தில் என் அப்பா எனக்கு தந்த வார்த்தை, என் வாழ்க்கையில் நடக்க போகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ரிசீவ் பண்ணணும். எனக்கு தான் இந்த வார்த்தைன்னு சொல்லி உங்கள் ஆவியில் அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே வரணும். பல நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்கும்போது வரணும். எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அந்த அவிசுவாசமான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன். யாரெல்லாம் சோர்வோடு இருக்கிறாங்களோ அவங்க சோர்வுகள் எல்லாம் மாறட்டும், மனக்கவலைகள், பாரங்கள் மாறட்டும். என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிப்பட்ட கேள்விகள், அந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஒரு புது ஒரு உற்சாகம் வரட்டும். என் அப்பா எனக்கு செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை வரட்டும். நான் எழும்பணும் அப்படிப்பட்ட ஒரு அனல் ஆவியில் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே வரட்டும். சோர்ந்திருக்கிற ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகள் சீக்கிரத்தில் துளிர் விடட்டும். விடியற்கால வெளிச்சத்தை போல இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் எழும்பட்டும். இருள் இல்லாமல் போகட்டும்.
இத்தனை வருஷம் அவங்க கடந்து வந்த அந்த கடினமான பாதையில் அவங்க சந்தித்த சில கடினமான அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போகத்தக்க, மறந்து போகத்தக்க ஒரு அதிசயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆமேன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணுங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். விடிய காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும். கர்த்தருக்காக நீங்கள் சில காரியங்களில் நின்னீங்க பாருங்க, அதுடைய நீதி உங்கள் முன்னால் செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்கள் பின்னாலே காக்கும். எவ்வளவுதான் நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோம், நான் இது ஏசப்பாக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கணுமே தவிர ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. அவங்கள காட்டிலும் நான் எவ்வளவோ பரவாயில்ல, இந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் உமக்கு பிரியமாய் வாழணும் அப்பா, இன்னும் நான் சாட்சியாக இருக்கணும் அப்பா. அந்த இன்னும் 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 உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், அந்த தாகம்தான் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு நாளும் நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப வேதம் வாசிக்கிறேன், நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை, அப்படிப்பட்ட அந்த எண்ணம் நமக்கு வராமல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை வருகிற நாட்களில் நீங்கள் சுதந்தரித்து கொள்வீங்க, சீக்கிரத்தில் சுதந்தரித்து கொள்வீங்க. வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம். இன்றைக்கி டேட்டு போட்டு இந்த மாதத்தில் என் அப்பா என் கூட பேசின வார்த்தை சீக்கிரத்தில் பெருசாக எழுதி இன்றைக்கி டேட்டு போட்டு வச்சுருங்க. சீக்கிரத்தில் நடக்கும் பாருங்கள். அன்னைக்கு அந்த டேட்டை இதில் எழுதி அப்பா சொன்னதை நிறைவேற்றினாங்கன்னு நீங்கள் எழுத போகிறீங்க. தேவ நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். ஆமேன். Have a blessed day. Have a beautiful month. God bless you.